Hi friends, welcome back to Daily Dolly சேனல். இந்த சேனலில் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேச்சுரலாக ஒரு ஃபேஸ் பேக் வீட்டில் இருக்க நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை வச்சு ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை ஒரு வெஜிடபிளோட பீல் வச்சு எப்படி ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் நல்லா கூலிங் எஃபெக்டில் இருக்கும், டேன் ரிமூவ் பண்ணும், அது டைட்னிங் பேக்காகவும் உங்கள் ஃபேஸ்க்கு ஒர்க் ஆகும். அண்ட் ஈவன் இதை நீங்கள் ரிமூவ் பண்ணும் போது ஸ்க்ரப் பண்ணுறது மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஸ்கின்னில் இருக்க டர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டும் இந்த பேக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னா, வாட்டர்மெலன் சீசன் வந்துடுச்சு. ஸோ வாட்டர்மெலனோட பேஸ் இருக்கு இல்லையா, மேலே இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு கீழே ஒயிட் கலரில் இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு பீட்ரூட்டோட பீல் இருக்குது தோல், அதை போட்டுட்டு ரெண்டுமே மிக்சர் ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு அந்த ஜூஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஒரு திக் பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வைப் பண்ணிவிட்டு ஃபுல் ஃபேஸுக்கு வந்துட்டு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இது ஃபேஸில் மட்டும் அப்ளை பண்ணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஹேண்ட்ஸ், லெக்ஸ், உங்களுக்கு இல்லை ஃபுல் பாடி எப்படி வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். டேன் நல்லா ரிமூவ் பண்ணும். அண்ட் இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோவிங் எஃபெக்ட் கொடுக்கும். அந்த நேச்சுரலாக ஒரு க்ளோ வந்து உங்களுக்கு ஃபேஸில் பார்க்க முடியும். இந்த பேக்கை போட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் நல்லா காய வச்சிட்டதுக்கப்புறம் நல்லா இது க்ரிப்பாக பிடிச்சிக்கும். ஏன்னா இதில் நம்ம வந்து கடலை மாவு, அரிசி மாவு ரெண்டுமே சேர்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு அது வந்து எப்படி ஆகிடும்னா நல்லா ஒரு டைட்னிங் பேக் போட்ட மாதிரி ஆகிடும். ஸோ இதை ரிமூவ் பண்ணும்போது நல்லா ஒரு தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணுவோம் இல்லையா ஃபேஸ், அந்த மாதிரி இதில் வந்து ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும் அந்த அரிசி மாவோடைய பார்ட்டிகல்ஸும். நல்லா ஸ்க்ரப் பண்ணியே நீங்கள் வாஷ் பண்ணலாம். வாஷ் பண்ணும்போது சோப் போடணுன்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அப்படியே நல்லா தேய்ச்சிட்டு ஃபேஸ் பேக்கை வாஷ் பண்ணால் போதும். எனக்கு வந்து குக்கும்பரோட பேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், அதை வேஸ்ட் பண்ண மாட்டேன் எப்போவுமே. ஸோ நான் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரியே இந்த வாட்டர்மெலனோடதையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பேஸு. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு குக்கும்பர் யூஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். எந்த ஒரு ஃபேஸ் பேக்கோ ஏதோ ஒரு ஃபேஷியல் எந்த ஸ்டெப் முடித்தாலும் எல்லா பேக் போட்டு முடித்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கணும் ஃபேஸ்க்கு. ஸோ நான் அதுக்கப்புறம் ஒரு ஹைட்ரேட்டிங் ஜெல் போட்டு ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ ஹைட்ரேட்டிங் ஜெல் போட்டதுக்கப்புறம் ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு நேச்சுரல் க்ளோ இருக்குது பார்த்திங்களா. ஸோ சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால வெளியில் போகும்போது கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.